ஆரம்பிக்கலாங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு கேர்ள்ஸ் தானே, லேடிஸா? அப்ப எதுக்கு ஸ்டாப்பிங் நிறுத்தணும்னு கூட தெரியல. நம்ம அங்க கார் நிறுத்தணும்ல, எதுக்குன்னு கூட தெரியல. அண்ணா நம்மளால முடியாதுண்ணா. எடுத்துக்கோ. இந்த ஷை ஆயிட்டாரு. ஆமா சாப்பிடுங்க மோத்தி. மோத்தி கூச்சப்படாம சாப்பிடுங்க. he is shy in front of you. அப்பளுக்கு சந்தோஷத்தை பாரு. பேசுடா மோத்தி, பதில் பேசு. Aina, what is inside there? Aina. She's a sport girl and sport day இருக்கு 26. ப்ரே பண்ணிக்கோங்க. Be strong. வெற்றி நமக்கு. Oh my god. அவ வின் பண்ணிடுவாக்கா. she is good in everything. Good. Give high five. பேசிட்டு இருந்தீங்க. ஃபுல்லா இருக்கா? மனசு ஃபுல்லா இருக்கா, வயிறு ஃபுல்லா இருக்கா? வயிறு ஃபுல்லா இருக்கு. சாப்பிடுற மோத்தி. போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். மரியாதை தின்னு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி திகட்டுது. ஏய் சாப்பிடுறா. நீ இதுல பாதி எடுத்துப்பியா? இப்போ இந்துவோட குண்டா டீ ரெடி. குண்டா டீனா குண்டால டீ. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா இதோ இங்க. இட்ஸ் ஓகே. shit happens. அக்கா பாத்துறாங்க. எனக்கா என்ன வெச்சு ஒரு எபிசோட் போட்டு போல. அக்கா ஆக்சுவலா நம்ம கல்யாணம் முடிச்சிட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தரோம். ஓகே. லைஃப் டாக்ஸ் வித் ஷிஃபானா அப்படின்ட்டு. ஓகே. லைஃபே இது லைஃப் டாக் வேற போடா. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். லைஃப் டாக்ஸ் வித் ஷிஃபானா, அதாவது ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பத்தி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டாபிக் எடுக்க போறோம். அதுல வந்து அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், லைஃப் விஷயங்களை பத்தி வந்து நம்ம கிட்ட ஓப்பனா பேச போறாங்க. டன் எஸ். அத பார்த்து வந்து நிறைய பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ், ஏன்னா இவங்களை பார்த்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போ வந்து அந்த ஒரு விமன் எம்பவர்மென்ட்க்கு நான் ஐ அம் ஆல்வேஸ் சப்போர்ட். எஸ். ஆமா, அதுக்கு வேண்டி ஐ வில் ஸ்பீக். எஸ். இப்போ உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் இந்துக்கு லைஃப் லேர்னிங்ஸ் மூலமா வந்து கத்து கொடுத்த ஒருத்தவங்க. இப்போ இவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டா வந்து நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கலான்றனால ஸ்பெஷல் கேரியர் லைஃப்ல ஒரு விமன் இண்டிபெண்டன்டா, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ப்ளஸ் கேரியர் எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கணும் அண்ட் த சேம் டைம் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும். நான் சொல்லல அதுல சொதுப்பினாலும் she will handle it very well. அப்படி சொதுப்பினது சரி, ஓகே. அதான் சொல்றேன், நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட் போவோம், மக்களுக்காக நம்ம வந்து சொல்லுவோம். பிகாஸ் she is one of the ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க. துபாயில இருந்து வந்து இல்ல நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. துபாயில இருந்து ஒரு வேலை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்ல கெரியர் growth அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு we can have ஒரு exclusive episode from Shifana-ka. Yes, I'm waiting in the upcoming episodes. Okay. Yeah, so coming back to the கல்யாணம். எங்க கல்யாணம் உங்க நீங்க வந்து முன்னாடி நின்னு ஒழுங்கா மரியாதையா பண்ணி கொடுக்கும்படி லீவ் போட்டாச்சு. டிக்கெட் போட வேண்டியதான். இந்தியாவுக்கு விசா போட்டாச்சு. இந்தியாவுக்கு விசா இருக்கா? இல்ல ஸ்ரீலங்கா இது ஆனா போடணும்னு சொன்னாங்க. இ விசா தானே? ஓகே ஃபைன். பொண்ணு வீட்டு சார்பா மாப்பிள்ளை வீட்டு சார்பா? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? இப்ப வரும்ல ஆன்சர். மாப்பிள்ளை வீட்டு சார்பா? அவன் தப்பிச்சிட்டான். மாப்பிள்ளை வீட்டு சார்பா. ஆனா பொண்ணு வந்து நின்னு கொடுப்பீங்க முன்னாடி நின்னு. அக்கா இருந்து எல்லாமே அக்கா அங்க வச்சு நான் பிரபாட் எப்படி கம்முன்னு எடுத்து குடி. ஏதாவது வேணாம்னு சொல்றான், நம்ம கம்முன்னு எடுத்து குடியும். அக்கா வச்சிருங்கக்கா நீங்க. ஸோ இந்த வீட்டில் வந்து மோத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, கொஞ்சம் ஃபுல்லாக புன்னகையா இருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்துருப்போம் ஏன்ட்டு. ஏன்னா நான் பழிமா எப்போ எடுத்துக்கிட்டா தான் நீங்கள் தப்பிக்க. என்ன பழி எடுத்துக்கிட்டா தான் நான் தப்பிக்க முடியும். அது இந்து கிட்ட சொல்லிக்கிறேன். அதுவும் நல்லா இல்லையா? அப்போ நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்து நான் யார சொன்னேன்? நான் வந்து உன்னதான் சொன்னேன். பால்கனில போயிட்டு எனக்கு பாத்ரூம்ல போய் கும்பு கும்புன்னு குத்து சொல்றியா? உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்து குத்துறா. நல்லா இருக்கடா மாட்டி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆகாமி நீ வேணான்னு சொல்றானே தவிர சாப்பிட்றானே. அதாடி என்ன முட்டு வச்சு விட்டீங்க? சாப்பிடுப்பா.
சாப்பிடு. சரி வச்சிட்டீங்க, சாப்பிடாத கோச்சுக்கிறீங்க. என்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சிவனேன்னு இருந்தவன் அங்கேருந்து இங்கே வந்து மறைச்சு உக்காந்துக்கிட்டான். எதுக்காக மறைச்சு? என்ன மறைக்கிற? அப்படிதானே? அப்போ நகர மாட்டல. அக்கா மார்ச் 8, 9 கல்யாணம் வச்சிருக்கோம். ஃபேமிலியோட வந்து முன்னாடி நின்று 2 பேர் சார்பாக முடிச்சு கொடுத்துட்டு போங்க. ஓகே, முடிச்சிருங்க. கண்டிப்பா வரணும் ஆண்டி. இல்லை, சந்தோஷமா இருக்கேன். ஆனந்த கண்ணீர். கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா வந்துருங்க. ரியலி ஹாப்பி ஃபார் திஸ் டே. கண்டிப்பா நம்ம எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். கண்டிப்பா, அது தெரிஞ்ச ரியலி விஷயம். ஹாப்பி ஃபார் யூ. தேங்க் யூ கண்டிப்பா. கண்டிப்பா வரணும். அக்கா இன்னொரு பத்திரிக்கை இருக்குக்கா. இருக்கா? பிரபா ப்ரோவோட. இல்ல இல்ல, इसको भी शादी. க்ளோஸ் அப் ஷாட் ஏதோ லைட்டா கண்ணு கலங்கின மாதிரி தெரிஞ்சது. இல்ல இல்ல, Thank you. 9th மார்னிங் மேரேஜ் ஆஃப்டர் 11 o'clock 12. அவன் நர்வஸ்ல இருக்கான்க்கா. ஏதோ ஒண்ணு 9th கல்யாணம்க்கா. அதான் மேட்டர். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதோட சேர்த்து நம்ம போய்க்கலாம்ல. ஆமா சரி, ஓகே. Thank you. சீதா इसका भी. ஆண்டி நில்லுங்க. நான் ஐயோ கல்யாணத்துல அந்த ட்ரெஸ்ஸோட விழுவும். ஆண்டி வரலன்னா ஆண்டி வாங்க வாங்க, நீங்க நில்லுங்க, நீங்க ப்ளஸ் பண்ணுங்க. அக்கா அப்பலாம் இல்ல. அக்கா வாங்க வாங்க, ப்ளஸ் பண்ணுங்க. ஏய் விழுந்துட்ட நீ, விழு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வயசு வேற ஆயிட்டு இருக்கடா நமக்கு. கண்டிப்பா வரணும் ஆண்டி. சரிங்களா? ஒரு பிளஸ் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. ஐயோ பாவம், நல்லா இருங்க. A few moments later. Finally. Congratulations. Thank you. பேர் கூட எழுத மாட்டீங்களா? ஆகா சாரிகா. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. நாக்கா இப்படி. ஆமா. All the best. All the best. Thank you. Welcome to the club. ஆதிரா குட்டி வந்தீங்க. வாங்கிக்கோங்க இன்விடேஷன். நீ ஃபர்ஸ்ட் வாங்கின இன்விடேஷன் என்னதுதான்? ஆமா. சரி, உன்னியும் தான் கூட. நீயும் ஃபர்ஸ்ட் இல்ல, மோனி வாங்கிட்டாங்க இவங்க ஆல்ரெடி. Thank you. All the best, Chappandi. All the best. All the best. Welcome to the club. High five, chiku. இவனுக்கு வரானுங்க, வருஷம் வந்து ரெண்டு பேரா வைக்கிறானுங்க. A few moments later. ஸோ இது வந்து தீபக் வீட்டோட என்ட்ரன்ஸ். ஹாலே எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது ரிசப்ஷன். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு 10:33. எப்படி பத்திரிக்கை வச்சுக்கிற நேரம் பார்த்தியா இல்லையா? ஸோ இப்போ நம்ம கடைசியாக வந்திருக்க வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக வந்து கிரவுண்டில் கொடுக்குறேன்னு. ஆமா, அதான் வந்துருங்க மறக்காம. பூமியில வச்சு என்னடா பண்றீங்க? The next day. கப்பு தான் வாங்க முடியல, அதனால கார்த்திக்கும் பிரபாக்கும் மேரேஜ். யாருமே போல. ஏய் நான் வாங்கிட்டேன்டா. வாழ்க்கை கல்யாணம் பண்றதே நமக்கு பெரிய வெற்றி தான். பிரபாக்கு பெரிய வெற்றி அது. தோத்துட்டோம், பட் இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு தாண்டா ஜெயிப்பீங்க நீங்க. வாழ்க்கையில ஜெயிச்சமா இல்லையான்னு தெரியலன்றான்.
ஜெயிச்சிட்டு எப்பவுமே கல்யாணம் பண்ணா நல்லா ஜெயிப்பீங்க. கோத்துட்டே இருக்கே. எதுக்கு இப்ப மூக்கு டாக்ஸ்? A few moments later. ஸோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க வீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து நம்மளோட பாலியல் தோஸ்த். டேய் பாலியல் தோஸ்த் இல்லடா இது. பாலியல் ஸ்நேகிதன் தானே? இல்லடா. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ பாலியல் தோஸ்த் இல்ல? பாலியே அவ்வளவுதான். ஓகே சாரி. பாலிய தோஸ்து ஆக்சுவலாக வந்து எஸ் இவன் தான் நம்ம பத்திரிகையை கொண்டு வந்தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வாழ்க்கை இப்படிலாம் மாறினதுக்கு காரணமே இவன் தான். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். We are reintroducing Mr. Fred Vlogs. Hi Mr. Farid. ஹே மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நீ தான் இந்த பத்திரிகை கொண்டு வந்த. என் வாழ்க்கை நிறைய விஷயங்கள் மாறினதுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருந்திருக்க. நல்ல விஷயமா சொல்றா. நல்ல விஷயம் தான்டா. நல்ல விஷயம் தான், உனக்கே தெரியும். இல்ல திடீர்னு நாலு பின்ன வந்துட்டு உங்க அம்மாவோ இல்ல இந்துவோ இல்ல வேற யாரோ வந்து என் பையன் கெட்டு போனதுக்கு காரணமே நீ தான்ப்பா, என் பையன் அப்படி மாறினதுக்கு காரணமே நீ தாண்டி என்ன பிடிச்சிருக்க கூடாது சட்டைய. ஏன்னா வீடியோ நீ ரிஜிஸ்டர் பண்றது. இது வந்து எத்தனை வீடியோனாலும் இல்ல சாகறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துல என்கிட்ட ஏன் இப்படி ஆன அப்படின்னா அப்படின்ட்டு நான் உயிரை விட்டுருவேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. சோ அந்த மாதிரி அவனை நான் கெடுத்தேன், நீ என்ன கெடுத்த? கெடுக்கலங்க. என்ன இவ்வளவு சும்மா பாக்குறாங்க நடக்காதா? சரி ஓகே, வேற வழி இல்லை, உண்மைகள் சொல்லிதான் ஆகணும் நம்ம. எஸ், ஸோ வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் நல்லது. ஒரு 90% நல்லதும் ஒரு 10% இப்படி வச்சுக்கலாம், போனா போதும் வச்சுக்கோ. 90% நல்லதும் ஒரு 10% கெட்டதும் இவனால மாறி இருக்கேன் வாழ்க்கை. ஸோ அதே மாதிரி என் கல்யாண பத்திரிக்கையும் வந்து இவன் கையால தான் இங்க இந்தியாவிலேருந்து துபாய்க்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ எஸ், ஆக்சுவலாக இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வைக்கலான்னு பார்த்தேன். பட் சின்ஸ் ரேஷ்மா வந்து இங்க இவன் கூட இல்லாத காரணத்தினால பக்கத்துல ஒரு சிஜி ஆட் பண்ணிக்க. ரேஷ்மாவோட போட்டோ ஒன்று தரேன். ரேஷ்மா பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காமா, பத்திரிக்கை வாங்கிக்கலாம். எப்படி வாழ்றான் பாடுறா. வைஃப் இல்லைனாலும் அவளை நினைச்சு வாழ்றியா இந்த இடத்துல? கஷ்டப்பட்டு நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன், ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன், கமல் பல மாறுவேஷத்துல நடிக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்துல கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா. ஆனா நீ சிவார்சே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா? இவன் தான் புரியுதா? இப்போ புரியுதா நான் ஏன் இப்படி எல்லாம் இருக்கான்ட்டு, எப்படி கத்துட்டு இருக்கான்னு. ஸோ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தினேஷ் வீட்ல சொன்னல நம்பர் 1, புரியுதுங்களா? இவன் தான் அது. நீ பாத்துருக்க மாட்டா. நம்பர் 1ன்றது உருட்டுல நம்பர் 1 அப்படிலாம் இல்ல. சோ தினேஷ் நான் சொன்னது கரெக்டா இருக்கு. 1 2 3 நீ ஓகே. ஃபோர்த்தா ஒருத்தன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். பாக்க பால் வடிஞ்ச மூஞ்சி மாதிரி இருப்பான். உருட்டவே தெரியாதுங்க. எங்க உருட்டு? இதுவே ஒரு உருட்டு தான்டா, பெரிய உருட்டு தானே. இல்ல அவன் சொன்னது உண்மைதான், அவனுக்கு உருட்ட தெரியாது. நம்ம எல்லாருக்குமே ஆமா சாலிடா மாத்திப்பான். சோ எஸ், we are in Fred Vlogs home. ஆமா, ரேஷ்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, வீட்டை சுத்தமா வச்சிருக்கான்னு காமிக்க சொன்னான். ஆனா வீட்டை சுத்தமா வைக்கல. இங்க பாரு, இதெல்லாம் குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. ரேஷ்மா வீட்டை சுத்தமா வைக்கல. இன்னைக்கு நீ இப்ப வந்து இந்த எதாவது கிளீன்லாம் என்னன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து இன்னைக்கு காலைல மேட்ச் முடிக்கிறதுக்காக நான் நேற்று நைட்டே வந்தேன்ல, காலையிலேயே நான் இங்க இருந்திருந்தேன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணிருப்பேன். எப்படி சமாளிக்குது பாரு நாய். இப்ப நான் வந்து ஒன் டேல ஆன அழுக்கு தான். ஓஹோ சரி, ஒரே நிமிஷம். ஒன் டே ஆன அழுக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் ரேஷ்மா. தெய்வமே கூட சேர்த்து வச்சிருக்கேன்பா, கலத்தி விட்டு போயிடாதப்பா. கல்யாண பத்திரிகையில வந்து எங்களை பிரிச்சு வாழ்த்தணும் ஞாபகம் வச்சுக்க. கல்யாணம் வச்சிருக்கோம். தம்பியா வேற எழுதுல. ஏய் பேர்லாம் எழுது, என்னடா ஃபார்மாலிட்டி எதுக்குடா? ஸோ கல்யாணம் வச்சிருக்கோம், மறக்காம வந்துருங்க. ஓகேடா, இன்ஷா அல்லாஹ். நான் நல்லபடியா கல்யாணத்துக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்துருவோம். வந்து நல்லபடியா வாழ்த்திட்டு சாப்பாடு சாப்பிட்டு போட வேண்டிய எக்கச்சக்க பிட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்பிடுவோம். நாங்க ஒன்றும் இல்லை, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சொன்னா இல்ல நாங்க இப்போ நிறைய வாழ்த்திட்டு மட்டும் நாங்க போறோம். ஓகே, வாழ்த்திட்டு மட்டும் போறோம். நான் மாட்டினா கேங்கும் மாட்டோம். அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல தான் வாழ்க்கை ஓடும். அவங்க கேங்கு நான் இல்லவே இல்லைங்க. ஸோ எஸ், ஃபைனலி இந்த எபிசோட வந்து இத்துடன் நிறைவேறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது சன் டிவி செய்திகளுக்காக. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். யார் சுகுமாரன்? So see you in another episode. Bye bye.